ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு மை லவ் மிக்ஸ்அப் இருக்கு இல்லையா, அதோட அடுத்த எபிசோட் தாங்க. இதுல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா மட்மியும் ஆட்டமும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தம்பி, டீச்சர் அம்மா கிளாஸ் எடுத்தபடி ஒரு வழியா நீ இந்த எரேசர் கோர்ஸ்ல உனக்கான ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கிட்ட அப்படின்னு சொல்லவாளா. கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு உடனே தேங்க்யூ கேப்டன், நீங்க சொன்ன வழி நடந்து நான் சிறப்பாக செயலாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ அப்படின்னு மட்மி கேக்குறா. தம்பி பையா, நீ கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்ட, இனிமே என்னோட உதவி உனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன்னு அவ சொல்லுவாளா. ஆனா ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் மட்மி, நீ மட்டும் இல்லைன்னா நான் இமேஜின் பண்ண மாதிரி என்னோட லவ் லைஃப் போயிருக்காதுங்க. என்ன நீ அப்படி இமேஜின் பண்ண லைக் அப்படின்னு கேட்க, அதுக்கு இவன் சொல்லுவான், எனக்கு பிடிச்சவங்களோட சைக்கிள்ல போனது உன்னாலதான் நடந்துச்சு, எனக்கு பிடிச்சவங்களோட அந்த ஸ்பெஷல் மொமெண்ட் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடினது இதெல்லாமே சூப்பரா இருந்துச்சு, அவங்களோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், எனக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணேன். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் மிஸ்ஸிங்னு ஒண்ணு, இந்த பிள்ளை அப்பாவித்தனமா அது என்ன மிஸ்ஸிங் சொல்லு அப்படின்னு அது மட்மி அப்படின்ட்டு இருப்பான். என்னடா டே சொல்லுடா. இல்ல நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்ல வந்தேன்னு இந்த பக்கி என்ன இமேஜின் பண்ணிருக்குன்னா தட் கெஸ் மொமெண்ட் இருக்கு இல்லையா, அதை இமேஜின் பண்ணிருக்கோம். நீ சொல்றான்னு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் மட்மின்ட்டு பல்ல கட்டிட்டு அவன் போயிட்டு இருக்கான். இந்த பிள்ளை இல்லை எனக்கு வெயிட் பண்றா, என்னைய விட்டு போறடா அப்படின்ட்டே இருக்கு. ஆனா அவன் கிளம்பிடுவான். எப்பவும் போலதாங்க இந்த ஸ்கூல்ல ஏதோ கல்ச்சுரல்ஸ்க்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஆட்டம் பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படியே பார்த்தா காங்டாப் ஏதோ போன் நோண்டிக்கிட்டு இருக்க. ஏண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணாம நீ என்னடா போன் நோண்டிக்கிட்டு இருக்க அடி ராஸ்கல் அப்படின்னா, டேய் நான் ஃபுட் ஆர்டர் பண்றதுக்காக பாத்துட்டு இருக்கேன்டானுவா. ஆமாண்டா, எனக்கும் நல்ல ஃபுட்டு வயிறு கேக்குதுடா, நிம்மதியா சாப்பிடணும்டா, ஏதாவது ஆர்டர் பண்ணணும்னு. உனக்கு என்னடா தங்கப்புல வேணும்னு கேட்டா, எதுனாலும் ஓகே அப்படின்னுவான். சரின்னு உள்ள போயிட்டு பர்கர் சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டா, பர்கர்ஸா வேணாமே அப்படின்னுவான். எனக்கு அலர்ஜி அப்படின்னுவான். சரி அப்ப ஃப்ரைட் சிக்கன் கிரில் சிக்கன் உரைக்கும் வேணாமே அப்படின்னுவான். அப்ப இந்த நூடுல்ஸ் கில்ஸ் அது கேஃபிடீரியல் பிளேஸ்லயே கிடைக்குமே, அது வேண்டாமே அப்படின்னுவான். சரி அப்ப என்னடா இன்னும் சாப்பிட்றதுக்குன்னு திருப்பி கேப்பேன் மதிச்சு காங்டாப்பு. எனிதிங் அப்படின்னு எனிதிங் வாய் உடச்சா சரி பட்டுன்ட்டே இருப்பான். சரி நான் ஆர்டர் பண்றேன்ட்டுன்னு பர்கர் ஆர்டர் பண்ணிருப்பான். டெலிவரி பாய் வந்து கொடுத்துருவாங்க. நன்றி ஐயா அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டு அப்படியே எடுத்து பார்த்தா பர்கரு. நீ தான் பிடிக்காதுன்னு சொன்ன அப்படின்னு காங்டா கேட்பானா. ஐயோ நான் அதை மறந்துட்டேன், எனக்கு பசி ஸ்டாவிங்ல என்ன பண்றதுன்னு தெரியல, சாப்பிடுறேன், சூப்பரா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருப்பான். உதட்டுல லைட்டா ஒட்டி இருக்கும். அப்படியே அவன் என்ன நினைப்பானா, ஆட்டம் அப்படின்ட்டு காட்டிட்டு இருப்பான். அப்படின்ட்டு இவன் வந்து பெக்காண்டி மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பான். சரி வேற வழி இல்லைன்ட்டுன்னு கணத்து பிடிச்சு துடைக்கிறதுக்காக போகும்போது, ஐயோ மட்மி பிளேட்டை நம்ம மறைச்சது இந்த கிஸ்ஸ பத்தி தானே போச்சு, பப்ளிக் பிளேஸ்ல காங்டாப் என்ன கிஸ் அடிக்க போறா, இப்ப நம்ம கண்ணு முடிக்கிறதா சேஃபான மொமெண்ட்னு இருக்காங்க. இவங்க பள்ளிக்கூடத்துல அந்த படிக்கிறது நல்லா இருக்கிறதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க போல. எல்லா இடத்துலயும் எப்பா பாரு லவ் கிஸ், மொட்டை மாடியில போயிட்டு சாப்பிடுறது, இதெல்லாம் எங்க ஸ்கூல்ல இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. காங்டா போயிட்டு ஆட்டம் முதல்ல இருக்க ஃபுட்டை தட்டி விட்டுறான். ஆட்டம்னா என்ன கான்செப்ட்னே புரியாம வாயை கூச்சு வச்சுட்டு கண்ண மூடிக்கிட்டே இருக்கேன், என்ன ஒண்ணுமே காங்கல அப்படின்னு கண்ண முழிச்சு பார்த்தா காங்டா பேசாட்டுக்கு அப்பாவித்தனமா பர்கரை சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னடா பண்ண இவ்வளவு நேரமா அப்படின்னு கேட்டா, அந்த அந்த கண்ணத்துல கொஞ்சோண்டு சாஸ் தொடச்சிட்டு இருந்தேன், வேற எதுவும் இல்லைன்னு. அவ்வளவுதானா, வேற எதுவும் இல்லையா, சாஸ் தொடச்சா சரி வேற எதுவும் இல்லையா, அவ்வளவுதான் அப்படின்னு உன்ட்டு நான் வேற என்னமோ எதிர்பார்த்தேன்டா அப்படின்னு. அதாவது வாட் இஸ் திஸ் மாமு அப்படின்ற மாதிரி கைய பூ மாதிரி குவிச்சு ஒரு வாட்டி காட்டுறான். அதுக்கடுத்து பர்கருக்கு ஊட்டி விடுற மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருக்கான். புரியல அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பியான். இல்லடா அந்த இந்த மாதிரி அப்படின்னா எனக்கு தெரியலையே அப்படின்னு நான் காங்டாப்பு சீரியஸா காமெடியா இருக்கு. இல்லடா அது அந்த மாதிரின்ட்டு மறுபடியும் கைய நீட்டி பூ வரைஞ்சு காட்டுறான், பொம்மை வரைஞ்சு காட்டுறான். ஒண்ணுமே புரியல. இவனுக்கு போய் விரல் வித்தை வீரன் மாதிரி இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னுட்டு கடுப்பா வேற ஆகுது ஆட்டம்க்கு. உன்ட்ட நான் பேசலடா போ அப்படின்னு எந்திரிச்சு போக, எதுக்குடா என்கிட்ட கோச்சிட்டு போறான், இல்லடா இலை அப்படின்னு கூப்பிடுவானா திருப்பி காங்டாப்பு. அவன் திரும்பாம போயிருவான். அப்புறம் பர்கர் எடுத்து கையில வச்சுக்கிட்டு அப்பாவித்தனமா இப்படி கைய வச்சா என்ன ஆகும், அப்படி கை வச்சா என்ன ஆகும்னு கிறுக்கு பயலாட்டம் அவன் காங்டாப் தனியா புலம்பிக்கிட்டு இருக்கான். சீனை இங்க கட் பண்ணிட்டு அப்படியே வாலிபால் கிரவுண்டுக்கு போறாங்க. பாத்தீங்கன்னா மட்மி வேகமா கையில தட்டுன்னு பால தட்டிக்கிட்டே இருக்கா. ஃப்ரெண்ட் எல்லாம் கேக்குறா, அடியே ஒலிம்பிக்குக்கெல்லாம் உன்னை கூப்பிட போறது இல்ல, பொறுமையாதான் ஆடேன்னும் போது பரவாயில்லடி விளையாண்டு போறேன்ட்டுன்னு மறுபடியும் வேகமா அடிச்சிட்டு இருக்கா. அப்போ ஒரு பந்து அடிப்பா பாருங்க வேகமா, அது போயிட்டு கரெக்டா நம்ம தலைவன் ஹாஃப் மூஞ்சில பட்டு அவன் கீழே விழுந்து அந்த பந்து தனியா விழுந்து பொசுங்கியே போயிருது. அவ ஆத்தி ஹாஃப்னு பக்கத்துல போயிட்டு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒண்ணுமே ஆகல, நீ எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கன்னு போது நீ யூஸ் பண்ண பந்து அங்க பாத்தியா எப்படி பொசுங்கி போய் கிடக்குதுன்னு. இனிமே நீ வந்து மட்மி கிடையாது, உன்னை நான் மட்மின்னு கூப்பிட மாட்டேன், என்னோட ஹல்க்குன்னு கூப்பிட போறேன்னு. ஆனா அவ்வளவு ஒன்னும் ஸ்ட்ராங் கிடையாது. அப்படிலாம் இல்ல, நீ ரொம்ப ஸ்ட்ராங் தான்னு அப்படியே குழந்தை மாதிரி குழஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம டீம் இனிமே எப்பவுமே தோத்து போகாது, எங்க கூட ஹல்க் இருக்காங்கல்லன்னு போது நான் ஒன்னும் அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல,
இருந்தாலும் நீ ஸ்ட்ராங்கு தான், எனக்கு தெரியும் நீ நல்லா ஜெயிப்பண்ணோனே, ஓ அப்படியான்ட்டுன்னு அவ வேற ஆர்ம்ஸ வந்து வேகமா காட்டுவானா. உண்மையிலேயே நல்லா ஜிம்முக்கு போற புள்ள போலாட்டிருக்கு. அதுக்கப்புறம் சரி கேர்ள்ஸ் நீங்க பாருங்க நான் கிளம்புறேன், உன்னை யாரு விரிச்சா அப்படின்ற மாதிரி ஹாஃப் நடந்து போறியா, நல்ல அடி போல தலைவனுக்கு. அப்ப மட்மியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஏண்டி உன்னை என்னடி ஹல்க்குன்ட்டு போறியா, அவன் எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணாண்டி அப்படின்னு மட்மி சொல்லுமா. அடி உன்னை சரியான மொரட்டு பொம்பளான்ட்டு போறாண்டி, புரியலையா? பாய்ஸ பொறுத்த வரைக்கும் அவங்க தான் டாமினேட் பண்ற மாதிரி இருக்கணும், அவங்க தான் அவங்க கேர்ளை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆனா எப்பவுமே இந்த ராவான ரகட் கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தனியா தான் இருப்பாங்க. சிங்கிள் கேர்ள்ஸ் தான் ரகடா இருக்கணும், அவங்க தனியா ப்ரொடெக்ட் பண்ணிக்குவாங்க. உன்னை போயிட்டு அவன் இப்படி பண்ணிட்டான், நீ ஃபேரி டெய்ல வர பிரின்சஸ் சிண்ட்ரெல்லா மாதிரி பிஹேவ் பண்ணி ஆகணும்டி, வேற வழி இல்ல. இல்லன்னா ரகட் கேர்ள்ஸ வந்து பசங்களுக்கு பிடிக்காது. எப்பவுமே பசங்களுக்கு சாஃப்டான கியூட்டான பொண்ணுங்களை தான் பிடிக்கும், ரகட் கேர்ள்ஸ் பிடிக்காதுன்னு சொன்னோன்னே ஐயோ என்ன பண்றதுன்னு மட்டும் யோசிச்சுட்டுப்பா. இனிமே பிளான் பண்ணி நீ ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீ ஒரு இன்னசென்ட் கேர்ள்னு அவனுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு இருக்காங்க. இதை விட கொடுமை என்னன்னா, இங்கிட்டு காங்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். பண்ணிட்டு இருக்கும்போது பால் எதையுமே பிடிக்கல. என்னவா இருக்கும் அது, என்னவா இருக்கும், நான் கண்டுபிடிச்சிட்டேனே புலம்பிக்கிட்டு இருக்கேன். உடனே ஃப்ரெண்டு கேட்கறான் என்னடா மச்சான் அப்படின்னும் போது காங்டாப் சொல்லுவான், காலையில எனக்கும் என் ஆளுக்கும் சண்டை நடந்துச்சு மச்சி. எதனால அப்படின்னு கேட்கும்போது, இல்லடா அவன் வந்து பர்கர் தின்னுட்டு இருந்தானா, நான் அந்த சாஸை தொடச்சு விட்டேன்டா, அதுல இருந்து கோச்சுக்கிட்டியாண்டான்னு. இல்ல லூசு பையல நீ கிஸ் பண்ண வந்துட்டேன்னு அவன் நினைச்சிருப்பான்டா அப்படின்னு போது, ஓ நம்ம கிஸ் பண்ணலான்னு கோச்சுக்கிட்டானா பண்ணணும்னு கோச்சுக்கிட்டானான்னு வேற காங்டாப்புக்கு ஒரு டவுட். இங்க பாரு, இது யுனிவர்சல் யூத் கோடா, இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு போது, தெரியலையடா பாவா அப்படின்ட்டு காங்டாப் ரிப்ளை பண்ணுவான். சரி ஓகே ஒன்னு புரிஞ்சுக்கோ, அதாவது எப்பவுமே இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்றது ரொம்பவுமே பெரிய விஷயம். அது இன்னும் நீங்க பண்ணிக்கலையான்னு கேட்கும்போது, இல்லையடா எப்ப பண்ண வருது ஐடியா அப்படின்னு கேட்பானா. ஒன்னும் தெரியல, ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா பேசி பழகி புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம். அப்படிலாம் கிடையாதுடா, ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்றது வந்து எப்ப நடக்கும், எங்க நடக்கும், எப்படி நடக்கணும் தெரியாது, அது நடக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா நடக்கும். சோ நீ அதுக்காக கவலைப்படாத, இதுதான் உங்க பிரச்சனை, வேற எதுவும் இல்லைன்னு ஃப்ரெண்டு சொல்லிடுவான். நன்றி ஐயான்ற மாதிரி காங்டா பாப்பியான். இதுல வேற ஊர்ல அவன் லவர்லாம் பாப்கார்ன் வாங்கி கொடு, பலூன் வாங்கி கொடுன்னு கோச்சுக்கும். ஆனா இவனோட லவர் ஒரு கிஸ் கேட்டு கோச்சுக்குது. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காதல் போல. அதை நினைச்சிட்டே கிளாஸ் ரூம்ல வந்தா கோச்சுட்டு பேசாம படுத்து கிடக்குறியா நம்ம ஆட்டமு. அவன் படுத்திருக்கதை பார்த்துட்டு இவனும் மூஞ்சிய பக்கத்துல கொண்டு போயிட்டு அப்புறம் திரும்பி போவான். வேணும்ட்டே முழிச்சிருந்து பார்த்துட்டு திருப்பி படுத்துக்குவான் ஆட்டம். அப்புறம் காங்டாப் என்ன பண்ணுவான்னா, பக்கத்துல இப்படியே போயிட்டே இருக்கான். என் செல்லா குட்டி ஒரு கிஸ் கேட்டுச்சு, அதை கொடுக்க முடியலையான்னு இப்படியே க்ளோஸரா போய்கிட்டே இருக்கான். என் ஆள் என்ன கிஸ் பண்ண போறான், என் ஆள் என்ன கிஸ் பண்ண போறான்னு ஆட்டம் மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஃபீல் வந்துட்டு இருக்கு. அவன் இதுல வேற சொல்லிக்கிட்டு இருப்பான், ஏண்டா நீ வந்து நான் கேட்ட ஒரு கிஸ்ஸ கூட பண்ண மாட்டேங்கிற, நீ எல்லாம் என்னடா பாய் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன நினைச்சான் தெரியல, அவன் லிப்ஸை மட்டும் தொட்டு பார்த்துட்டு ஈன்னு சிரிக்கிறத பார்த்து முடிச்சுற. ஐயோ நீ தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன் சாரி அப்படின்னும் போது, ஒண்ணும் இல்ல நீ ஓகே தானேன்னும் போது, ஓகே தான், லவ்வர்ஸ் கேடல கிஸ்ஸிங்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு இருக்கான். அட்டியே அடிச்சானா அந்த படிக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டீங்க, கிஸ் தான் டைரக்டா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. அப்போ உடனே இவன் திருப்பிட்டு என்ன சொல்லுவானா காங்டாப்பு, இல்ல நான் சும்மா லிப்ஸை மட்டும் தொட்டு பார்த்தேன், கிஸ் பண்ற ஐடியாலாம் இல்லைன்னோனே, ஏன்டா அப்படி ஆக்வர்டா பண்ணிட்டு இருக்க, டே நம்ம லவ்வர்ஸ்டா கிஸ்ஸிங்லாம் பண்ணிக்கலாம், என்னமோ வெளியாள் கிட்ட பேசுற மாதிரி பேசுற அப்படின்னு வானா. இல்ல நான் என்ன பூனைக்குட்டியாடா அப்பெல்லாம் சொல்றதுக்குன்னு ஆட்டமும் காங்டாப்பும் மாத்தி மாத்தி பைத்தியக்காரனுங்க நாட்டம் புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க. உடனே இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இந்த நாட்டுல எனக்கு இருக்கவே விருப்பம் இல்லைன்னே ஆட்டம் கோச்சிட்டு போவான். உடனே காங்டாப் கையை பிடிச்சி இழுப்பான். இப்பயாவது புத்தி வந்துச்சு கிஸ் பண்ண போறானா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல. மொம்மம் குட்டி இருக்கு இல்லையா, அது ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணும், அதனால நீ கூட வரியா அப்படின்னு. என்னது அப்படின்ட்டு கடுப்பாயிட்டு ஆட்டம் சொல்லுவான். இப்போ மம்மம்க்கு என்ன பாக்கணுமா இல்ல உனக்கு என்ன பாக்கணுமா, ஏதோ ஒண்ணு, சரி நான் 2 பேரையும் பார்க்க வரேன், உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இதுல ஃபன்னி மூமெண்ட் என்னன்னா, அந்த மட்மி பொண்ணு இப்ப எப்படியாவது கேலியா பிஹேவ் பண்ணணும்னு சைனீஸ் டிராமா எதையோ பார்த்துட்டு வந்துருச்சு போல. வேகமா பேக் எல்லாத்தையும் மேல தூக்கி வச்சுட்டு கையில ஸ்நாக்ஸ் பாக்கெட்டை வச்சுட்டு அவன் வருவான் கரெக்டா ஹாஃப். அவனை பார்த்துட்டு இது என்னால பிக்கவே முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டே இருப்பாளா. உடனே அவன் பார்த்துட்டு, நேத்து தானே பிச்சை, ஏன் பச்சை போய் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இல்ல நேத்து இல்ல, நீ வேற யாரையும் பார்த்துட்டு சொல்றேன், என்னால உண்மையிலே பிக்க முடியல அப்படியான்ட்டு புடிங்கி பிச்சு கொடுத்துருவான். இவ சாப்பிட்டு பார்த்துட்டு கியூட்டா பிஹேவ் பண்றேன்னு அப்படின்னுவான். நீ ஒண்ணு சாப்பிடுன்னு கொடுக்க, இன்னொரு ஹெல்ப் பண்ணணும், நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பையனாச்சு, என் பேகை எடுத்து கொடுவேன், மேல இருக்கு மாட்டிக்கிச்சு அப்படின்னும் போது, எப்படி மேல நீ வச்ச முதல்ல அப்படின்னு கேட்பான். ஐயோ ஆமால, நீ கரெக்டாலாம் இப்ப கேட்க கூடாது, அது நான் பேகை தவி விளையாண்டுட்டு இருந்தானா அது மேல போய் மாட்டிக்கிச்சுன்னொடனே அவன் எடுத்து கொடுப்பான். அப்படியே பக்கத்துல க்ளோஸரா வந்துட்டு அவன் எடுத்து கொடுத்த உடனே பக்கத்துல வந்துட்டு கிஸ் அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பான். என்னன்னா, நீ உண்மையிலேயே நீ எனக்கு ஓட்டிட்டு தானே இருக்க இல்ல அப்படின்னு. வாங்கிட்டு போய் இந்த பிளான் எல்லாம் பண்ணல, இந்த பிளானும் சொதப்பல நீயும் சொதப்பல, சரி எனக்கு வீட்டுக்கு லேட் ஆகுது நான் போறேன், இந்த ஸ்நாக்ஸை புடி பேக்கை குடு நான் கிளம்புறேன்னு கிளம்பி போயிருவா. இதுல கூட ஆஃப் சொல்லிக்கிட்டு இருப்பான்.
நம்ம ஒண்ணும் தப்பா சொல்லலையே, அந்த பிள்ளை நம்மள கலாய்க்குதுன்னு நினைக்கிறேன்னுமா. அது உண்மையிலே காமெடியாத்தான் இருக்கு. வீட்டுக்கு மம்மாம பார்க்க வந்தாச்சு. மம்மம் குட்டிட்ட போயிட்டு எவ்வளவோ மெனக்கெட்டு ஆட்டம் பேசுவான். போடா பொங்க சோறுன்னு அது கண்டுக்க கூட மாட்டேங்குது. ஏன்டா நீ என்னமோ சொன்ன என்னைய பார்க்க மம்மம் விருப்பப்படுதுன்னு, அந்த பிள்ளை என்னைய கண்டுக்கலையேன்னும் போது பரவாயில்ல மம்மம் போச்சுன்னா என்ன, நான் உன் கூட விளையாடுறேன்னு ஏதோ தொங்கிட்டு இருக்கும் பூ மாதிரி அதை வந்து ஆட்டி ஆட்டி 2 பேரும் சின்ன பிள்ளைத்தனமா விளையாண்டுட்டு இருக்காங்க. இதுல காங்டாப்போட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கால் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டேன்டா மகனேங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஆட்டம் மைண்ட் வாய்ஸ்ல, அப்ப தெரிஞ்சுதான் நான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்கான். ஓ அப்படியான்ற மாதிரி டர்ட்டி மைண்டடெல்லாம் ஆட்டம் யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா கொஞ்ச நேரமாவே ஆட்டம் ஒரே ஸ்தம்பிச்ச மோட்லயே ஈன்ட்டு பல்ல காட்டிக்கிட்டே இருக்கான். எப்பா எப்பான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு காங்டா பாக்க அவன் திரும்பவே இல்லை. இலை இலை இலைன்னு தட்டினா அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் அப்படியே அதிர்ச்சியில இருந்து மீண்டு வரேன்னு ஒரு சர்பத்து டப்பாவை தட்டி விட்டுறியான். ஜூஸ் கொட்டி போன உடனே என்ன பண்ணுவான்னா மாத்தி ஆகணும்ல. சரி நான் ட்ரெஸ்ஸை மாத்துறேன்னு இங்கேயே சட்டையா கழட்ட காங்டா பாப்பான். ஐயோ நீ என்ன பண்ற, நான் கண்ணை முடிக்கிறேன்னு லூசு மாதிரி ஆட்டம் கண்ணை முடிக்குவானா. இவன் என்ன சொல்ல ட்ரை பண்றான்னு தெரியலையேன்னு உடனே ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து உட்காந்துக்குவான். கண்ணு மூடிட்டு இருக்கேன், திறக்கட்டுமான்னு ஆட்டம் நிறைய வாட்டி கேட்பான். இல்ல நான் இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலன்னு சொல்லிட்டு சத்தம் போற மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு, சரி இது ஒரு வாய்ப்பு அவன் யூஸ் பண்றானோ, நம்ம பக்கத்துல போய் கிஸ் அடிச்சிடலாமான்னு பக்கத்துல வாயை கொண்டு போனா, இந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணுவானா கண்ணை திறந்துட்டு, ஏண்டா ட்ரெஸ் எல்லாம் போட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன வெறுப்பேத்துற, நீ தான் சொன்ன பூனை லோன்லியா இருக்குன்னு, அப்புறம் நீ லோன்லியா இருக்கான்னு, சும்மா கூப்பிட்டு என்ன ஏன்டா உயிரை வாங்குற, சும்மா கூப்பிட்டு விளையாடுறதுக்கு என்ன பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா இல்ல இப்படி தெரியுதான்னு வாய்க்கும் வந்தபடி புடிச்சு திட்டுன்னு திட்டிடுவான். நீ முதல்ல வெளியில போ அப்படின்னு அவனும் பாவம் காங்டாப் எந்திரிச்சு வெளியில போயிருவான். அப்புறம் உடனே இரு நீ போகாத நான் போறேன், இது ஓன் பிளேஸ் இல்லையா, நீயே இருந்துக்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, டேய் நான் வீட்டுக்கு வேணா வந்து விட்டுட்டு போவாமா, ஒரு ஆணியும் புடுங்க வேணா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கோச்சிட்டு போறான். எனக்கு புரியவே இல்லை ஆட்டமே அப்படி கிறுக்கு பையன் மாதிரி பிஹேவ் பண்றான்னு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த 2 கால் ரேஸ் இருக்கு இல்லையா, அதுக்காக எல்லாரும் தயாரா இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் டேல வைப்பாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. வைப்பாங்கன்னா உண்மையில கமெண்ட் பண்ணுங்க. என்னாச்சுன்னா பயங்கரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த ஆட்டம். கேம் ஆரம்பிக்க போகுதுன்னும் போது, தம்பி நீ ரெடியா கிரீன் டீம்னு கேட்கும்போது என் டீம்மேட் வரல அப்படின்னோடனே வேகமா காங்டாப் தான் வருவான். அவனை பார்த்தோன்னே நீ எதுக்கு இங்க வந்த, என் கூட மட்மி தான் பண்ண போறான்னோடனே இல்ல அவளுக்கு வேற மேட்ச் இருக்கா அதுல பிஸியா இருக்கா, சோ அதனாலதான் வரல அப்படின்னோடனே நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவான். ஆட்டம் இந்த வெப் சீரிஸ்ல எல்லாம் கியூட்டா பிஹேவ் பண்றேன்னு சில ஹீரோயின்ஸ் இருக்காங்க இல்லையா, அது மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் ஓடிட்டு இருக்கும்போது காங்டாப்புக்கு அடிபட்டது, ஆனா அந்த வலியை கூட பொருட்படுத்தாம இவனுக்காக ஓடி வரான். என்னாச்சுன்னு கேட்கும்போது எனக்கு ஒண்ணும் இல்ல நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் ட்ரை பண்ணி செகண்ட் பிரைஸ் கிடைக்குது. இந்த செகண்ட் பிரைஸ்க்காக எவ்வளவு மெனக்கெட்டு இருக்கான்னு நீங்களே பாருங்க. இதெல்லாம் ஆட்டம்காக மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கான். எல்லா டீம்மேட்ஸும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா மெடலை பாத்துக்கிட்டே இருக்கும்போது செகண்ட் பிரைஸ் கிடைச்சிச்சு இல்லன்னு போது நீயும் தேவையில்ல உன்னோட பிரைஸும் தேவையில்லன்னு கோச்சிட்டு போக இது எல்லாத்தையுமே ஃப்ரெண்டு நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை விட கொடுமை என்னன்னா, இப்போ மட்மி கதைக்கு வந்தோம்னா அவ தப்பா கோல் போட்டுட்டு இருக்கா, அவ ஃப்ரெண்ட்ஸ் வேற சூப்பர்ன்னு இருக்க. இது எல்லாமே பிளான் தான். இதெல்லாம் பார்த்து கியூட்டா இருப்பா அப்படின்னு ஹாஃப் நினைச்சுக்குவான்னு இவளா நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. பாத்தீங்கன்னா ப்ளூ டீம்க்கு எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கா. ஏன்டி இப்படி பண்ணணும்னு தெரியாது எனக்குன்னு அப்பாவி மாதிரி பேசுறா. போயிட்டு இந்த டைம்ல ஹாஃப் வேற கடுப்பா இருப்பான் அவளை பார்த்துட்டு, எனக்கு ஜூஸ வந்து சொருக முடியல, இந்த சொருகி கொடு பேபினோனே ப்ளீஸ்னோன்னு அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அவன் சொருகி கொடுத்துட்டு இன்னைக்கு என்னாச்சு உனக்கு, நீ ஏன் வியர்டா பிஹேவ் பண்ற அப்படிலாம் கேட்பான். அதை விட முக்கியமான விஷயம், இன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லையா, அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் சேர்ந்து பேட்மிண்டன் சைன் பண்ணிருக்கோம்லன்னு போது நான் கியூட்டா தான் இருப்பேன், அன்னைக்கு ஏதோ தெரியாம நடந்துக்கிட்டேன், இதுதான் என்னோட நேச்சர் அப்படின்னு மட்மி சொல்லுவாளா. இதெல்லாம் ஹாஃப் கேட்க கடுப்பா இருக்கு, இன்னைக்கு மேட்ச் இருக்கு அதை மறந்துடாத, நீ இப்படி விளையாண்டா நம்ம தோத்து போயிருவோமேனும் போது அவ ஜூஸை வேகமா குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஐடியா கேட்கறா. ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, இங்க பாரு உனக்கு மெடல் வேணுமா இல்ல ஹாஃப் வேணுமான்னு பாரு, நான் ஹல்க் மாதிரி இருந்தா அவனுக்கு பிடிக்காது, இதுவே கியூட்டா பிஹேவ் பண்ணாதான் அவனுக்கு என்ன பிடிக்கும்ல. ஆமா நீ வந்து ஒரு பால கூட அடிக்க கூடாது, ஓகேன்னு கேர்ள்ஸ் சியர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டம் வந்திருக்கான். ஆட்டம் கூட அவன் ஃப்ரெண்டு பேச வரான். டே இன்னைக்கு காங்டாப்புக்கு முக்கியமான மேட்ச், சியர் பண்ண வரலன்னு போது அவனை பத்தி என்கிட்ட பேசாத, அவன் பேரை எடுக்காதரா முதல்ல அப்படின்னும் போது, டேய் ஏதாவது சீரியஸா சண்டை போட்டா சொல்லிருங்கடா, நேத்து கூட உன்னை பத்தி தான் பேசினேன், அவன் என்ன பேசினா எது பேசினான்னு எனக்கு தேவையில்லைன்னு ஆட்டம் சொல்றான். டேய் மச்சா புரிஞ்சுக்கோடா, அவன் முன்ன பின்ன யார் கூடயும் பழகினது இல்ல, ரிலேஷன்ஷிப் பத்தி அவனுக்கு தெரியல, அதனாலதான் அப்படி அப்பாவித்தனமா பிஹேவ் பண்றான். ஒண்ணுதான் மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்க, எதை பத்தியும் யோசிக்கவே யோசிக்காத. முக்கியமான விஷயம் என்னன்னா, அவன் பாவண்டா, எல்லார பத்தியும் ஃபீலிங்ஸ் எல்லாம் யோசிக்க கூடிய ஆளு, அவனை திட்டாத, அவனோட நேச்சர் அதுதான்டாமா புரிஞ்சுக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பி விட்டுட்டு இருக்கான் ஃப்ரெண்டு. ஆனா அரமெண்டல் ஆட்டம் எப்பயும் போலதானே பிஹேவ் பண்ணுவான், அதனால அவன் நம்ம ஃப்ரீயா விட்டுறலாம். இப்ப மட்மியும் ஹாஃபும் சேர்ந்து கேம் விளையாட போறாங்க. கேம்ல தோக்கணும்ன்றத லட்சியமா வச்சுட்டு ஹாஃப் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணுவா. என்னன்னா ஒவ்வொரு வாட்டி அவுட் ஆகுற மாதிரியே பண்ணிட்டு சாரி பேபி தெரியாம நடந்துருச்சுட்டே இருக்க, மாத்தி எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்க. ஹாஃப் ஆல் அடிக்க முடியல. அப்ப அந்த மஞ்சள் சட்டை போட்டவன் வேகமா ஒரு பால் அடிச்சு விட அவன் மேல விழுகிற மாதிரி இருக்கும். அந்த அடியை போயிட்டு வேற எதுல ஷெட்டில் காக்கு தான், அந்த காக்கோட அடியை ஹாஃப் வாங்கிடுவானா, அவன் வாங்கிட்டு கீழே விழுந்துற மாதிரிலாம் இருக்கு. ஏன்டா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையான்ற மாதிரி இருக்கு. அவன் கீழே விழுந்த உடனே மட்மிக்கு வந்துச்சு பாருங்க கோவம். ஏன்டா எம்பூட்டு தைரியம் இருந்தா யாழ அடிக்கிறேன்னு போட்டு விளாசுன்னு விளாசி இவங்க டீமே ஜெயிச்சிருதுங்க.
ஜெயிக்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்க, என்னோட ஹல்க் திரும்பி வந்துட்டானா அப்படின்னோடனே மட்மிக்கு மனசு கஷ்டமாயிருச்சு. நான் ஹல்கா என் கூட பேசாதப்போ அப்படின்ட்டு அவ பேசாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கா. மட்மி நில்லு நில்லு அப்படின்ட்டு அவன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான். தனியா நின்னு சோகமா பேசிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு மட்மி சொல்லு, என் மேல கோவமா அப்படின்னு கேட்பான் ஹாஃப். இல்ல நீ என்கிட்ட க்ளோஸா வராத, நான் ஹல்க்குன்னா உனக்கு எனக்கு பிடிக்காது தானே. ஹல்க்குன்னா ரொம்ப டெரரா இருப்பாங்க, யாருக்குமே பிடிக்காது, டெரிஃபிக்கான கேர்ளா இருப்பாங்க, பசங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆகவே மாட்டாங்கன்னும் போது யார் சொன்னது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹீரோ வந்து ஹல்க்கு தான், அதனாலதான் நான் அவனை ஹல்க்குன்னு சொன்னேன். ஏன் எனக்கு பிடிச்ச மட்மி எப்பயுமே ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருப்பா, போல்டா இருப்பா, அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ப்ராப்ளம்னா விட்டுட்டு போகாத டைப்பு. அதை விட எனக்கு மட்மினா ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு உன்னை ஹல்க்குன்னா நான் சொல்ல மாட்டேன், ஏன் தெரியுமா, ஹல்க்குக்கு உன்ன மாதிரி கியூட்டான ஸ்மைல் இல்லன்னோடனே, இல்ல இல்ல நீ என்ன ஹல்க்குனே சொல்லு, உனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா எனக்கும் பிடிக்கும்ல, கியூட்டா இதுக்கு பேசிக்கிட்டு இருக்குங்க. இவங்களோட லவ் குழந்தைத்தனமா இருக்குங்க. எனக்கு நான் ரொம்ப வருஷமாவே என்ன நினைச்சிருந்தேன்னா லவ்னா இப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டு. நீங்களும் அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஆமான்னு. அதுக்கப்புறம் இங்க பாஸ்கெட் பால் மேட்ச் வேற லெவலுக்கு தீயா போயிட்டு இருக்கு. காங்டாப்புக்கு விளையாட கடுப்பா இருக்கனால அவன் ஒழுங்காவே விளையாட மாட்டேங்கிறான். இது எல்லாத்தையுமே ஆட்டம் நோட் பண்ணிட்டு தான் இருக்க. ரொம்பவுமே சோகமாவே இருந்துட்டு இருக்காங்க. கிரீன் டீமுக்கு ஒரு பாயிண்ட் கூட ஒழுங்கா வரல. சரின்ட்டு ரொம்ப சோகமா காங்டாப் இருந்துட்டு இருக்கான். அப்ப ஆட்டம் பக்கத்துல வந்துட்டு ஜூஸ் குடிக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கான். ஏன்னா 2 பேரும் பேசிக்க மாட்டேங்கிறாங்கல்ல, அது இவன் மைண்ட்குள்ள டிஸ்டர்ப்டாவே இருந்துட்டு இருக்கு. சரி என்ன விஷயம் ஆச்சு தலைவா, என்னமோ என் நண்பன் உன்கிட்ட பேசினா, நம்ம என்ன விஷயம் அப்படின்னும் போது, அப்படியா அப்படின்ட்டு ஜூஸ் அவன் குடிச்சிட்டு ஆட்டம் கொடுப்பான். கொடுத்த உடனே எனக்கு இந்த ஜூஸ் வேணும்ட்டு மாத்தி குடிச்சுக்கிறான். சரி ஓகே பாட்டில கொடு அப்படின்னு கேட்டா, இருக்கட்டும் இதை நான் எனக்கிட்டே வச்சுக்கிறேன்ட்டுன்னு இந்த எனர்ஜி ட்ரிங்க் குடிச்ச உடனே தலைவனுக்கு பவர் வேற லெவலுக்கு வந்துருது. அடி அடின்னு அடிச்சு வேற லெவல்ல பால கொண்டு வந்துகிட்டே இருக்கா. இன்னும் 2 கோலோ 1 கோலோ முன்னுதல் பின்னுதலா எடுத்தாதான் ஜெயிக்க முடியும். எல்லாரும் காங்டாப்பை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே ஜாலியா சேர பண்ணிட்டு இருக்க பாத்துக்கிட்டே இருந்தா என்னடா ஜெயிப்பானா மாட்டானு ஒரே கன்ஃபியூஷன். இதுல ஆட்டத்துக்கே டென்ஷன் ஆயிட்டு கத்த ஆரம்பிச்சிடனா, ஒரு கோல் தான் போடணும், யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்னு வேகம் ஆட்டம் போட போகும்போது ஒருத்தன் தள்ளி விட்டுருவான். மண்டல அடிபட்டு மயங்கி விழுந்துறான் காங்டாப்பு. அப்பத்துல இருந்து ஆட்டம் கத்துறவன், எந்திரி காங்டாப் எந்திரி காங்டாப், நல்லா இருக்கியான்னு பதட்டத்துல கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னும் போது, லாஸ்ட் பால் என்னாச்சு, அது என்னால போக முடியலையே, ஒழுங்கா அடிக்கலையே, பரவாயில்ல இருக்கட்டும், நீ இப்ப நல்லா இருக்கல அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஒரு சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், நீ எனக்காக எஃபோர்ட் போடுற புரிஞ்சுக்கோ, மறுபடியும் மறுபடியும் இதை எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல இல்லாதனால எனக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. ஆமா ஆமா உன் நண்பன் கிட்ட அட்வைஸ் கேட்டியாமே, அவன் என்ன சொன்னான் அப்படிங்கும் போது, அவன் என்ன சொன்னான்னா, ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் சரியான நேரம் காலம் வேணும். காதல், அன்பு, நட்பு இது எல்லாமே சரியான நேரத்துல சரியான இடத்துல யாருக்கு எப்பன்னு இருக்கும். அதே மாதிரிதான் இந்த ஃபர்ஸ்ட் கிஸ் அப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். நம்மளும் டைம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா யோசிச்சு பார்க்கலான்னு பேசும்போது, உண்மையிலேயே அப்படிதானான்னு ஆட்டம் கேட்பான். சரி வேணா நம்ம ஃபர்ஸ்ட் கிஸ்க்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாறி மாறி மூஞ்சிய பக்கத்துல பக்கத்துல கொண்டு வர ட்ரை பண்றானுங்க. ஆனா என்ன நடக்குதுன்னா, இத பத்தி திருப்பி திருப்பி பேசி அவங்க கிஸ் பண்ணிக்குவாங்களா பண்ணலையான்னு தெரியல. ஐ பாத்துட்டு இருக்க, அப்படியே கிஸ் அடிச்சாங்களா இல்லையான்னு தெரியாத மாதிரியே முடிச்சுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்ப பாரு எல்லா சீரீஸ்லயும் கிஸ் அடிச்சுட்டே இருந்தா அதெல்லாம் பார்க்க கூடாது. நீங்க பௌ பௌ டாடா.